friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. புது வருஷம் வரப்போது எல்லாருமே நிறைய ரெசல்யூஷன் எடுக்கணும்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. நம்மள நிறைய பேத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு வருஷம் முடிய போகுது அப்படின்னா அந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு நடந்த அந்த கெட்ட விஷயத்தை மட்டுமே பிடிச்சிட்ருப்போம். எனக்கு இந்த வருஷம் சரியே இல்லை, எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு புலம்புவோம் இல்லையா? ஒரு வருஷம் முடிய போகுது அப்படின்னா நமக்கு நிறைய பாடங்களும் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நல்ல மெமரிஸுமே இருக்கும். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்தி நியூ இயருங்க. இந்த புது வருஷத்தில் புது ஐட்டம்ஸ் வந்து கிச்சனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெஸ்டேஷியாவிலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு கார்ட்டில் போட்டு வச்சுருந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ அது எல்லாமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. நெஸ்டேஷியாவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் சூப்பராக பேக் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம எந்த ஐட்டம் வாங்கினாலும் ரொம்ப சேஃபாக வரும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா அழகாக பபிள் ரேப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கவர் பண்ணி நீட்டாக உடையாமல் வரும். நம்ம எல்லாமே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். எனக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஒன்று பார்த்து வாங்கினேன். இந்த டீ பாட் வந்து ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப அழகாக எனக்கு ஒயிட் கலரில் கிடச்சிச்சுங்க. ஒரு ஐட்டமும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் செராமிக் ஐட்டம்ஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜென்டிலாக சோப் வச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்டான ஸ்பாஞ்ச் வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா எந்த வித ஸ்க்ராச்சஸுமே வராது. ஒரு சில ஐட்டம் வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீயாகவும் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரைப்ளை கடாயில் தான் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு பண்ண போகிறேன். கொஞ்சமாக இது ஆயில் போதுங்க. அந்தளவுக்கு ஆயில் கன்சப்ஷன் இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகு போட்டுக்கோங்க. நல்லா மோர் வந்து சிலுப்பிட்டு அது கூட மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், இஞ்சி வந்து அரைச்சி அது கூட நல்லா சேர்த்துட்டேன். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பொங்கி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ஸோ ஈஸியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட வடை போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டு வரதுனால நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஹெவி பாட்டம் கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். 2.5 mm திக்னஸ் இருக்குங்க. இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு ஹேமர்டு டெக்ஸ்சர் பாடியாக இருக்கும். இந்த கடாய் உங்களுக்கு டபுள் லேயர் இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வறுவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு சிக்கன் கிரேவி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவனாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கடாய் நல்லா ஆழமாக இருக்குது. நம்ம ஏதாவது நிறைய பேத்துக்கு சமைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் டாப்பில் வச்சு சமைச்சிக்கலாங்க. இந்த கிளாஸ் ஜக் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து சமைக்கும் போது பக்கத்தில் தண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஜூஸஸ் எதாவது போடுறோம் அப்படின்னா அதில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை போரோசிலிகேட் கிளாஸ். நம்ம தண்ணி ஜூஸ் எல்லாம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழே வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜார் வந்து உங்களுக்கு லிட்டோடு வருங்க. இந்த லிட்டு வந்து நல்லா உட்டனில் கொடுத்துருக்காங்க. கேஸ்கெட்டோடு இருக்குது. ஸோ நல்லா டைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஜூஸ் ஊற்றும் போது கீழே வழியாமல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழட்டுறதுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஜாருக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இந்த 4 கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. வரியாக இருக்குது இல்லையா? இந்த கிளாஸ் ஜார் 2 கிளாஸ் டம்ளர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்குங்க. ரொம்ப வெயிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்குமே பிடிச்சி குடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஜூஸஸ் இல்லைனா அந்த ரோஸ் மில்க்லாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து டிஷ்வாஷர் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப் தாங்க. நம்ம எதாவது ஹீட் பண்ணோம் அப்படின்னா கூட உள்ளே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உடையுங்கிற பயமே இருக்காதுங்க. நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு நிறைய வீட்டில் ஸ்டீல் டப்பாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இப்போ கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து கிளாஸுக்கு மாறிட்டு இருக்கேன். அதுவும் இந்த கிளாஸ் ஜார் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. நிறைய வந்து பேஸ்டல் கலரில் அழகாக கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டியூரபிள் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கிளாஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு 100% ஃபுட் சேஃப் அண்ட் லெட் சேஃபுங்க. இது வந்து கூட வந்து ஏர்டைட் மூடியோடு வரதுனால நம்ம என்ன உள்ளே வந்து
ப்ரொவிஷன்ஸ் கொட்டி வச்சாலும் சரி அது வந்து நல்லா இருக்கும். உள்ள பூச்சிலாம் வராமல் இருக்கும். இப்போ சுகரே நீங்கள் கொட்டி வைக்கிறீங்க அப்படின்னா உள்ள எறும்பெல்லாம் போகாமல் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் விண்டோ மாதிரி இருக்குல்ல, ஸோ நம்ம உள்ளே என்ன கொட்டி வச்சுருக்கோன்னு ஈஸியாக பார்த்துக்க முடியும். இதுக்காக நம்ம தனியாக ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஒட்டணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி ஜார்ஸை நம்ம கபோர்டில் வைக்கும் போது பார்க்கவும் நல்லா இருக்குது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ml கெப்பாசிட்டிங்க. இதுவுமே உங்களுக்கு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹெவி பாட்டம். நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிலாம் பண்ணுறோம் அப்படின்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். டீ காஃபி போடுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் கூட நீங்கள் இதை காய்ச்சிக்கலாம். ஏன்னா வந்து பாட்டம் வந்து நல்லா திக்காக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷனில் கூட வச்சு சமைச்சிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஆயில் கீ விட்டால் போதும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி பாட்டம் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹேண்டில் வந்து சுடாமல் இருக்கும். நம்ம பிடிச்சி கூட அப்படி டேரெக்டாக தூக்கிக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லிட் வந்துடுது. ஸோ நம்ம எதாவது சமைச்சு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பாயாசம் சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி டெசர்ட் கிளாஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு விண்டேஜ் லுக்கில் சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம சூடாக கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். அதை பிடிச்சி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து சூடு படாமல் இருக்குங்க. ஒரு சில கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கும் போது நம்ம 100% ஃபுட் சேஃபாக நம்ம பார்த்து வாங்க மாட்டோம் இல்லையா. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ஃபுட் சேஃப் தாங்க. எந்த விதமான ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஹாட்டாக சர்வ் பண்ணுறதுக்குமே இந்த விண்டேஜ் டெசர்ட் கிளாஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. ஸோ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு எனக்கு இந்த சேமியா கீர் தான். இந்த பசங்களுக்கு பால் குடிக்கிறது எப்படி தான் இருக்குமோ தெரியாது, வேண்டாம் வேண்டாம்பாங்க. ஸோ பாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக குடிச்சிருவாங்க. ஈவினிங் ஆனாவே இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும். அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் சூப் வந்து ஈவினிங் டைமில் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாப்பிங் போர்டில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து நம்ம சாப்பிங் போர்டு பிளாட்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறது கூட நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப் வந்து நல்லா ஹாட்டாக ரெடி பண்ணியாச்சு. கூட வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப் பவுல்ஸோட பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக ஃப்ளாரல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்பூன்ஸோடு வருங்க. இது வந்து உங்களுக்கு நான் பாரஸ் செராமிக் பவுல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபுட் சேஃபாக இருக்கும் அண்ட் லெட் ஃப்ரீயாக இருக்குங்க. இது கூட வந்து மேட்சிங் ஸ்பூன் வரதுனால பார்த்தீங்கன்னா எடுத்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த ஸ்பூனோட குழி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சூப் மட்டும் இல்லாமல் பசங்க வந்து பால் அவுல் எதாவது சாப்பிட்டாங்க, இல்லை பால் கூட பார்த்திங்கன்னா சாக்கோஸ் சாப்பிடும் போதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே வந்து வழியாமல் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் தாங்க. ஏதாவது நம்ம வச்சு ஹீட் பண்ணோம், இப்போ சூப்பே வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவான கலரில் இருக்கிறதுனால பசங்க பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தாதாங்க விரும்பி சாப்பிட்றாங்க. நார்மல் ரொட்டீனாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வேண்டாம் அது வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான சூப்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாலட்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். விளையாடுற பசங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா. ஸோ பசங்களுக்கு வந்து சூப் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து டீ தாங்க போட்டேன். ஸோ டீ போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்பேனில் போட்டேன். இது ஹெவி பாட்டம் ட்ரைப்ளை அப்படிங்கிறதுனால கீழே உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்குங்க. வாஷ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் வாங்கியது. இந்த ஸ்டோன்வேர் செராமிக்குங்க. விண்டேஜ் ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹோட்டலுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ளர்ஸில் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்டைலில் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த டீ பாட்டும் வாங்கியிருந்தேன். இது பிளெயின் ஒயிட்டில் நடுவில் மட்டும் உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே உங்களுக்கு ஸ்டோன்வேர் செராமிக் தாங்க. ஹேண்டில் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி ஊற்றும் போது ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா வலியாமல் இருக்குங்க. இது ரொம்ப நாளாக எனக்கு விஷ் லிஸ்ட்டில் வச்சுட்டே இந்த மாதிரி டீ பாட் வாங்கணும் அப்படின்னு. இந்த டீ பாட்டில் நம்ம டீ எடுத்துகிட்டு நம்ம பால்கனிலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை பசங்க கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ பாட்டில் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கெல்லாமே இந்த டீ பாட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நமக்கு அந்த டைமில் சர்வ் பண்ணும் போதுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு டீ வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டீ வந்து நல்லா உங்களுக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே டீ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இதுக்காக தனியாக வந்து பார்த்திங்கன்னா இடிக்கையோ இல்லை டவலோ எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு இந்த டீ பாட்டில் நம்ம டேரெக்டாகவே அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீ வந்து ஊற்றும் போது லிட்டு கழண்டு வந்துடும் பயம் கிடையாது. சின்னதாக அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பவுட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து லிட்டு வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஹாட் டீ வித் பிஸ்கட்டோடு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.